விவேகானந்தா வித்யாலயா மெட்ரிக் பள்ளியில் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு விடுதலை போராட்ட வீரர் சுப்பிரமணிய பாரதியார். இன்றைய நன்னாளில் நம் நாட்டின் விடுதலைக்காக தன் எழுத்துக்களையே ஆயுதமாக மாற்றிய மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பற்றி பேசுவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். பாரதியார் 1882ஆம் ஆண்டு டிசம்பர் 11ஆம் தேதி தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் சின்னசாமி ஐயர் மற்றும் லட்சுமி அம்மாள் ஆகியோருக்கு மகனாக பிறந்தார். சிறு வயதிலேயே கவிதை பாடும் அசாட்டிய திறன் பெற்றிருந்ததால் அவருக்கு 11 வயதாக இருக்கும் போதே பாரதி என்ற பட்டம் வழங்கப்பட்டது. சுதேசமித்ரன் இந்தியா போன்ற பத்திரிகைகளில் ஆசிரியராக பணியாற்றி ஆங்கிலேயரின் அடக்குமுறைகளை எதிர்த்து தன் எழுத்துக்களால் வீறு கொண்டு எழுந்தார். ஆடுவோமே பள்ளு பாடுவோமே, வந்தே மாற்றம் போன்ற அவரது பாடல்கள் மக்களிடையே சுதந்திர வேட்கையை தூண்டின. பெண்கள் முன்னேற்றத்திற்காக குரல் கொடுத்த பாரதி பட்டங்கள் ஆளுடும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்று முழங்கினார். சாடி மட பேடங்களை கடுமையாக எதிர்த்தார். கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் ஆகியவை அவரது அழியாத காவியங்கள். தமிழனை பெற்றெடுத்த இந்த மாபெரும் கவிஞன் 1921ஆம் ஆண்டு செப்டம்பர் 11ஆம் தேதி இவ்வுலகை விட்டு மறைந்தாலும் அவரது சிந்தனைகளும் பாடல்களும் என்றென்றும் நம் இதயங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணி திருநாடு என்று கூறி என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.